மெதுவாக வர்றது அலக்நந்தா, ஸ்பீடாக வர்றது பாகீரதி. விமென் வந்து பாகீரதி மாதிரி ஸ்பீடாக கோவமாக இருப்பாங்களாம். ஆனால் மென் வந்து அலக்நந்தா மாதிரி நீ எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நான் உங்க கூட சேர்ந்தே போவேன். அதான் சிவன் பார்வதி. Oh, that is Shivan, this is Parvati. எஸ், அலக்நந்தா மாதிரி மெதுவாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து போவோம். அதை ரெண்டு சேர்ந்து கலக்காமல் போகுது. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கேதார்நாத் போகிறோம். கேதார்நாத் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, எங்கே இருந்தாலும் டேரெக்டாக சோன்பிரயாக் வரணும். நாங்கள் வந்து காரில் வந்திருக்கோம். காரில் வந்தனால குருகாம் டு சோன்பிரயாக் கொஞ்சம் டிராஃபிக் தான். காலைல 3 மணிக்கு எடுத்தோம். அப்புறம் சாப்பிட்றது அது இதெல்லாம் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து சாயங்காலம் 4:30 மணிக்கு ரீச் ஆயிருக்கும். ஸோ ட்ரெக்கிங் வந்து நான் நாளைக்கு காலையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு 2 பார்க்கிங் இருக்குது. சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்ட், அதாவது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸெலாம் வந்து நிற்கும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பார்க்கிங் இருக்கும். பே பண்ணி பார்க் பண்ணணும். 8 மணி நேரத்துக்கு 200 ரூபா. அப்புறம் இன்னொரு சோன்பிரயாக் பார்க்கிங் இன்னொன்று இருக்குது. ஆனால் எனக்கு இது கன்வீனியன்ட் இருந்துச்சு. நான் ரூம் இங்கே தான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டு, என் கார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கிது, பக்கத்தில் தான் நிற்கிது. ஸோ அங்கே போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்லேயே இங்கே ரூம் பார்த்தேன். இது ஆக்சுவலாக வந்து இது இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேன் இவங்களை. நாளை ஹெலிகாப்டர் போகுது, கேட்குதா? இது ஹெலிகாப்டர் ஏன்ச்சு அது அங்கே போயிட்டு இருக்குதா? இங்கே போயிட்டு இருக்கு. கரப்பாம்பூச்சி மாதிரி கிடி 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 கிடி. ஹெலிகாப்டர் ரேட் கொள்ள ரேட் இல்லைன்னா ஹெலிகாப்டரில் போகணும்னு ஆசை. ஆமாம், ஹெலிகாப்டரில் எவ்வளோ வருது ரேட்டு? ஒரு பர்சனுக்கு 12,000க்கு மேலே வருது. வெயிட்டை பொறுத்து ரேட். இங்கே எல்லாத்துக்குமே வெயிட்டை பொறுத்து ரேட். நீங்கள் போனியில் போனாலும் உங்களை பால்கியில் உட்கார வச்சாலும் எல்லாத்துக்குமே நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். போனி பால்கின்லாம் என்னென்னா, போனி மீன்ஸ் குதிரை, பால்கினா ஒருத்தங்க தலையில் தூக்கி வச்சுட்டு போவாங்கல்ல. அது இல்லை பால்கினா 4 பேர் இந்த செத்த பழத்தை தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி 4 பேர். ஆக்சுவலி நான் போனியில் உட்காரலாம் தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு முட்டி ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. ப்ளஸ் இன்னொரு முட்டி வந்து இப்போ எனக்கு மறுபடியும் பெயின் இருக்குது. ஸோ ஆனால் பரவாயில்ல, நான் 2-3 வீடியோ எனக்கு அமிச்சான். அதில் கால் இல்லாதவங்க ப்ராஸ்தட்டிக் லெக் போட்டு நடந்து போகிறாங்க. ஒரு தாத்தா முடியாமல் அந்த இது வச்சு ஸ்ட்ரெச்சர் வச்சு நடந்து போயிட்டுருக்காரு. அவங்களால முடியும் போது ஏன் நம்மளால முடியாதா? சாமி பேர் எடுத்து நடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நாளைக்கு அழுவ போகிறேன். ஸோ பேசிக்கலி இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்லாம் இப்போயே சொல்லிடுறேன். பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு 200 ரூபா. 8 மணி நேரத்துக்கு 200 ரூபா தானே? ஆமாம், 8 மணி நேரத்துக்கு 200 ரூபா. அப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 மணிக்கு போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு 4 மணி வரைக்கும். ஸோ 8 324 மித்தில் 600 ரூபா. அப்போ 2 நாளைக்கு. ஏன்னா நான் நாளைக்கு காலையில் தான் போக போகிறேன். ஸோ நாளைக்கு காலையில் ஏறி சாயங்காலம் வரைக்கும் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே மலை மேலே கோயில் பக்கத்துலேயே டென்ட்டில் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு திருப்பி கீழே வர்றதுக்கு அதுக்கு அடுத்த நாள் ஆகிடும். ஸோ எனக்கு 2 days ஆகிடும். ஸோ எனக்கு அதனால் 1200 ரூபா ஆகும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ரூம் ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ரூமு. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ வந்துக்கோங்க. நான் இதுக்கு பே பண்ணது பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஒரு நைட்டுக்கு. நான் இன்றைக்கி 5 மணிக்கு வந்திருக்கேன். லேட்டாக தான் செக்இன் பண்ணேன். எனக்கு தூங்குறதுக்கு மட்டும் தான் வேணும். ஸோ காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் கிளம்புவேன். ஸோ அதுக்கு 2000 ரூபா. நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து நடந்து தான் போகிறோம். வாங்க வேண்டியதில் இங்கேயே வாங்கிடுங்க. நாங்கள் வந்து இப்போ குச்சி வாங்கலான்னு இருக்கோம். அதை நாங்கள் இப்போ கேட்கணும். அதாவது இப்படி ஊனி நடந்து போவாங்கல்ல, அது எப்படி நாளைக்கு காலையில் கௌரிகுண்டிலிருந்து, அதாவது எப்படி போகிறோன்னா கௌரிகுண்டிலிருந்து ஜீப் இருக்குது. கவர்மெண்ட் ஜீப்பு தான். ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்பாங்க. அது பார்கிங்லாம் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ரேட்டு தான். ஸோ நீங்கள் போய் லைனில் நின்னீங்கன்னா, லைனில் நின்னவுடனே உங்களுக்கு ஜீப் வரும். டோக்கனு காமிச்சிங்கன்னா ஜீப்பில் ஏற்றிப்பாங்க. ஒரு 7 பேர் 8 பேர் போவாங்க. நானும் மோனி பாப்பாலாம் ஏறுவோம். உட்காந்துட்டு அதிலிருந்து கௌரிகுண்ட் போயிட்டு கௌரிகுண்டிலிருந்து நம்ம நடந்து போகணும். இதெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா டின்னர் சாப்பிட்லான்னு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டு சீக்கிரமாகவே படுத்துட்டு நாளைக்கு காலைல 3 மணிக்கு எந்திரிக்கணும். கரெக்டாக? எஸ், இன்றைக்கும் நாங்கள் 3 மணிக்கு கிளம்பிட்டோம். ஸோ 2 மணிக்கு எந்திரிச்சோம். ப்ளஸ் நாங்கள் இன்றைக்கி பிளான் ஆக்சுவலி கேன்சல் ஆகிருக்கோம். ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வர வழியில் நாங்கள் 1 o'clock இங்கே வர வேண்டியது, இப்போ 5 மணிக்கு வந்திருக்கோம். 1 மணிக்கு வர வேண்டியது, ஆனால் நாங்கள் 5 மணிக்கு வந்திருக்கோம். பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை காமிச்சிட்டு மருந்து வாங்கி அவளுக்கு மருந்து கொடுக்க வச்சுட்டு சரி ஓகே பிளான் கேன்சல் பண்ணிட்டு ரிட்டன் மேலே போயிடலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி பேசினால சரி ஓகே வி ஹேவ் அ ரே ஆஃப் ஹோப்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு நடக்க போகிறோம். நாளைக்கு எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பாரு. குழந்தைக்கு ஆக்சுவலி என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீவர். நான் என்ன நினச்சேன், சரி வந்துட்டு திரிவேணி சங்கம் பார்த்துட்டு, திரிவேணி சங்கம் அது வந்து பனாரஸ், சாரி சங்கம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதாவது ருத்ரபிரயாகில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ருத்ரபிரயாகில். ஸோ ருத்ரபிரயாக் வாயில் வர மாட்டேங்குது. ருத்ரபிரயாக்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நதி சேரும்.
பாகீரதி, அலக்நந்தா பாகீரதி. அலக்நந்தாங்கிறது சிவன், பாகீரதிங்கிறது பார்வதி. ஸோ 2 ரிவர் சேர்ற இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டு திரும்பி போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். சரி, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு உத்தராகண்டில். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, அது என் குழந்தைக்காக. போகும்போது அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேலே போனோம். அங்கே வந்து ஒரு அக்கா வந்து இறங்கினாங்க. அந்த அக்கா நான் கடைசியில் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு காரில் கொஞ்சம் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு நாங்கள் கேட்டோம். ஆமாம் மேலே இருக்குது அப்படின்னாங்க. நானும் அங்கே தான் போகிறேன் வரட்டுமான்னு கேட்டாங்க. சரி ஏறிக்கவங்கன்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டோம். போயிட்டு அங்கே இறங்கிட்டு பாப்பாவுக்கு டாக்டர்லாம் காமிச்சிட்டு மெடிசன்லாம் கொடுத்தாங்க, சிரப்லாம் கொடுத்துட்டு நாங்கள் அந்த அக்காவை நாங்கள் பார்க்கவே இல்லை. அவங்களும் அவங்க குழந்தைக்கு ஏதோ பார்க்க வந்திருந்தாங்க. நாங்களும் பாப்பாக்கெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து கொஞ்ச நேரம் நின்றுருந்தோம். அப்போ நானும் மோனியும் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம கோயில் போகிறது சாத்தியமில்லான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மோனி வந்து அப்போ தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து சாமி ரொம்ப திட்டிகிட்டு இருந்தேன், சிவனை ரொம்ப திட்டிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி என் குழந்தைக்காக இப்போ எங்களை ஏதாச்சும் பண்ணால் ஓகே, ஏன்னா நாளைக்கு போகிற ட்ருக்கு 24 கிலோமீட்டர் இருக்குது, எங்களை ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல, குழந்தைய ஏன் இப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லி சாமியை திட்டிகிட்டு இருந்தா. ஆனால் அதே நிமிஷம் எனக்கு வந்து அந்த அக்கா வந்து ஏறிட்டு போனதுக்கப்புறம் தான், இவ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க சாமி மாதிரி வந்துச்சு, உட்காந்தாங்க. அவங்க ஏன் அந்த டைமில் வரணும்னு எங்களுக்கு இது இல்லை, ஏன்னா அது ஒரு பொட்டை இது, எங்கள் யாருமே இல்லை. அது ஒரு ஜீப் வந்துச்சு, அவங்க மட்டும் இறங்கினாங்க, குழந்தையோட இறங்கினாங்க. நல்லா ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு, நல்லா ரெட் கலர் பொட்டு வச்சுட்டு அப்படியே வந்தாங்க. உட்காந்துட்டு வாங்க மேலே இது இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அவங்களே விசாரிச்சாங்க, இந்த மாதிரி டாக்டர் இருக்காங்களா, குழந்தைக்கு டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டுட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் டாக்டர் பார்த்துட்டு இருக்கோம், அவங்க குழந்தைக்கு ஏதோ பார்த்துக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது, ஓகே சரி சாமி தான் ஏதோ வந்து சிவனை திட்டிகிட்டு இருந்தா அவங்க பார்வதி மாதிரி வந்து குழந்தைக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. அதான் எனக்கு நினச்சி ஒரு மாதிரியா இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை நல்லபடியாக முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எங்களுக்கு அப்போ தான் வந்துச்சு. ஏமோனி ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில, மிஸ்டர் சிவன் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில. ஆனால் பயங்கர தடை. எங்கள் ட்ரிப் ஆக்சுவலி நிறைய முறை கேன்சல் ஆகி லாஸ்ட் மினிட்ல மறுபடியும் பிளான் பண்ணி இவனுங்க இப்படி நிற்க மாட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. பாப்பா எந்திரிக்கவே இல்லை, காலையிலேருந்து மயக்கத்தில் இருந்தா. எனக்கு பயம், என்ன என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஹைப்பரா குழந்தை விஷயம்டா. அது பயம் வந்துச்சுல்ல, பொண்டாட்டினா பயம் அந்த ஆளுக்கு. ஸோ இப்போ குழந்தைக்கு பாப்பா ஓகே, பாப்பாவுக்கு வந்து நான் மெடிசன்லாம் கொடுத்துருக்கோம். ஓஆர்எஸ்ஸு, வாமிட்டு, இது சீ சிக்னஸ், மோஷன் சிக்னஸ்ஸு, அந்த மெடிசன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். எங்களுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ நல்லபடியாக நாளைக்கு நாங்கள் ஏறுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏறி போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம். மேலே கிளைமேட் எப்படி இருக்குது, நாங்கள் வந்து இப்போ வந்து 7th May ஆகுது, 6th May, நாளைக்கு 7th May நாங்கள் மலை மேலே ஏற போகிறோம். மேலே இப்போ மழை இல்லை, மேலே வந்து ஸ்னோஃபால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்னோஃபால் வந்து கண்டினியூஸாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் பூரி சுட்டு வச்சுருந்தோம், அந்த பூரி வந்து வர வழியிலே சாப்பிட்டோம். மிச்சம் கொஞ்சம் பூரி இருக்குது. அப்புறம் இப்போ மோனிக்கு சோறு வேணுன்றா, ராஜ்மா சோறு வேணுன்றா, ராஜ்மாவும் சாப்பாடும் வச்சு பிணைஞ்சு சாப்பிட்ணுன்றா. ஸோ அதுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சின்னா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து தூங்க போகிறோம். தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ ரியலி வாண்ட் டு see that lady again, பட் அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் உத்தரகாண்டில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஏன்னா நாங்கள் எவ்வளோ ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதே கிடையாது. இப்படி போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன சொல்கிறது, ஏன்னா கேதார்நாத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி சிவனை வந்து பார்க்குறது, அவங்க கூப்பிட்டு சிவன் வந்து நினச்சாதான் வர முடியும் அப்படின்னா, நான் மட்டும் சரி ஓகே பிளான் பண்ணலாம், லீவ்லாம் கிடச்சிருச்சு, நம்ம லீவ் எடுக்கிறதானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னேன், எந்த ஒரு இடத்துக்குமே கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்மளால் அங்கே போக முடியும். நம்மளை நிறுத்தணும்னு நினச்சா என்ன வேணும் பண்ணுவார். ஸோ நம்ம நினச்சி நம்ம ஈகோவை அழிக்கிறதுக்காகவே நிறைய விஷயம் நடக்கும். இப்போ நம்ம ஈகோ போய் கடவுளே நீ சொல்கிற மாதிரி, நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ நினச்ச மாதிரியே நடந்துச்சு, இனிமேல் நான் அப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கும் போது தான் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். சரி திரும்பி போயிடலாம், இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அப்படின்னு திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, வந்து ஒரு ஹோப் கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, டாக்டர் இருந்தாங்க, மெடிசன் அங்கே உள்ளே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிசன் கொடுப்பாங்கல்ல, டாக்டர் பிஸ்கட் கொடுத்து மெடிசன்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குன்னா ஓகே கஷ்டப்பட தயார் தான். ஆனால் குழந்தைக்கு அது நடக்கும்போது தான் எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. பட் ஓகே இப்போது பாப்பா ஓகேவாக இருக்கா, நாளைக்கு இதே மாதிரி ஓகேவாக இருக்கணும் நம்பிக்கையோடு மேலே போகலான்னு இருக்கோம். போய் தரிசனம் பண்ணிவிட்டு வரோம். அதை பார்ட் 2 நீங்கள் பார்ப்பீங்க. பாய் போல் தியான்ச்சு, பாய் சப்ஸ்கிரைப்.